தமிழ்நாடு பள்ளிகளில் 23/8/2010 முன்பாக அன்றைய நடைமுறையில் இருந்த விதிமுறைகள் மற்றும் தகுதிகளின் அடிப்படையில் நியமிக்கப்பட்ட ஆசிரியர்களுக்கு அவர்களின் நீண்டகால பணி அனுபவம் மற்றும் பணி பாதுகாப்பை கருத்தில் கொண்டு ஆசிரியர் தகுதி தேர்வு டெட்டில் இருந்து முழுமையான மற்றும் நிரந்தர விலக்கு அளிப்பதற்கு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு ஒன்றிய அரசை பேரவை ஒருமனதாக வலியுறுத்துகிறது. 2. இதற்கேற்ப இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டம் 2009 பிரிவு 23 உரிய சட்ட திருத்தம் மேற்கொண்டு 23/8/2010 முன்பாக நியமிக்கப்பட்ட ஆசிரியர்களுக்கு ஆசிரியர் தகுதி தேர்வில் இருந்து விலக்களிக்கும் வகையில் தேவையான சட்டப்பூர்வ ஏற்பாடுகளை ஒன்றிய அரசு மேற்கொண்டு தேசிய ஆசிரியர் கல்விக் குழுமம் NCTE வழியாக இது தொடர்பான தெளிவான மற்றும் ஒருமித்த அதிகாரப்பூர்வ அறிவுறுத்தல் சுற்றறிக்கையை உடனடியாக வெளியிட வேண்டுமாறு ஒன்றிய அரசை பேரவை ஒருமனதாக வலியுறுத்துகிறது. 3. மேற்கண்ட நடவடிக்கைகள் மூலம் நீண்ட காலமாக பணியாற்றி வரக்கூடிய ஆசிரியர்களின் பணி பாதுகாப்பு மற்றும் பதவி உயர்வு உள்ளிட்ட உரிய பணி பலன்கள் எவ்வித தடையுமின்றி தொடர்ந்து கிடைப்பதை உறுதி செய்யுமாறு ஒன்றிய அரசை பேரவை ஒருமனதாக வலியுறுத்துகிறது. சிறுபான்மையினர் பள்ளி ஆசிரியர்களுக்கும் டெட் கட்டாயமா என்ற கேள்வி மேல் முறையீட்டிற்காக பெரிய அரசியல் சாசன அமர்விற்கு பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. எனவே இந்த அரசு உரிய நடவடிக்கை எடுத்து மத்திய அரசிற்கு உரிய அழுத்தம் தந்து ஆசிரியர்களுடைய பணி பாதிக்காத வகையில் இந்த அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். அதற்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சரின் சார்பிலே கொண்டு வரப்பட்ட தீர்மானத்தை ஆதரித்து அமர்கின்றேன். இந்திய அரசாங்கத்தில் இந்த அரசு வலியுறுத்தி புதிய சட்டங்களை நிறைவேற்றுகிற பொழுது ஆசிரியர்களுக்காக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர் அந்த சட்டம் இயற்றுவதற்கு உறுதுணையாக இருப்பார் என்பதை மட்டும் தெரிவித்துக் கொண்டு இந்த ஆசிரியர் பணியை பொறுத்தளவுக்கு நாங்கள் முழுமையாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக புதிய சட்டங்கள் வருவதற்கும் அவர்களுக்கு சலுகை பெற்றுத் தருவதற்கும் முழுமையாக நாங்கள் ஒத்துழைப்போம். 6 உறுப்பினர்கள் பதவியேற்ற 1 மாதத்திலே தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்து விட்டார்கள். என்ன காரணம் என்பது இன்று முழுமையாக வெட்ட வெளிச்சமா யாருக்கும் தெரியவில்லை. அவங்களுடைய விருப்பம். ஆனால் மக்களுக்கு தெரிகின்றது. இல்லை, என்னுடைய கோரிக்கை என்னன்னா, இந்த 6 தொகுதிகளுடைய மக்களுடைய குரல் இந்த அவையிலே இன்றைக்கு முடக்கப்பட்டிருக்கின்றது. அவர்களுக்கு குரல் கொடுப்பதற்கு இன்றைக்கு ஆள் இல்லை. கிட்டத்தட்ட 3 மாத காலம் ஆகிவிட்டது. அந்த 6 தொகுதியிலும் சட்டமன்ற உறுப்பினர்கள் இல்லைனாலும் பொறுப்பு அமைச்சர்கள் 234 தொகுதியும் என்னென்ன தேவைகள், குடிநீர் பிரச்சனை என்னென்ன தேவைகளோ அது அந்தந்த அமைச்சர்களுடைய நேரடி கண்காணிப்பில் முதலமைச்சருடைய அலுவலகம் முதலமைச்சரும் நேரடியாக கண்காணிப்பில் இருக்கிறாருங்கிறத நாங்கள் பதிவு செய்கிறோம். பொறுப்பு அமைச்சருங்கிறது எல்லா அரசுலையும் எல்லா முதலமைச்சர்களும் எடுக்கக்கூடிய நடவடிக்கை தான். என்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் கேட்பது, அந்த 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் எந்த ஒரு கூட்டத்தொடரில் கூட கலந்து கொள்ளாம தன்னுடைய பதவி ராஜினாமா பண்ணிட்டாங்க. யாரையும் அவர் குற்றம் சாட்டல, அது மக்களுடைய முடிவுக்கு அவர் விட்டு விட்டார். 6 சட்டமன்ற உறுப்பினருடைய குறைகள் என்ன இருக்கிறது என்பதை எங்களை போன்ற அமைச்சர்கள் அங்கே சென்று மக்களை கூட்டி மனுக்களை பெற்று அதற்கான நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறோம் என்பதை நடக்கிறது. நீங்க இப்ப மட்டும் சொன்ன மட்டும் எப்படி நடந்துரு? ஒரு நாள் எல்லாம் நடக்க முடியாது. எந்த அமைச்சர் போய் ஒரே நாளுக்கு வந்து மக்களுடைய தொகுதி பிரச்சனை பேச முடியும்? எனக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருந்தா தான் அவர்கள் அந்த தொகுதியில போய் பார்த்து மக்களை பார்த்து மக்களுடைய பிரச்சனையை கொண்டு வந்து அரசுடைய கவனத்தை கொண்டு வராங்க, அமைச்சருடைய கவனத்தை கொண்டு வராங்க. பொறுப்பு அமைச்சர் என்பது ஒரு நாள் போவார், கொடுக்கிற மனு தான் வாங்கி பரிசீலிக்க முடிய அந்த பொறுப்பு அமைச்சர் அந்த தொகுதியில் இருக்கின்ற மக்களுடைய பிரச்சனை முழுவதும் அறிந்து கொள்ள முடியாது என்ற அடிப்படையில் தான் அந்த சட்டமன்ற உறுப்பினர் தேவை. விரைவாக தேர்தல் நடத்த வேண்டுமா எங்களுடைய ஆர்வம், அதிலே மாற்று கருத்து கிடையாது. அதிலே நாங்கள் வெற்றி பெறுவோம், அதிலேயும் மாற்று கருத்து கிடையாது. அத்தனை பேரும் வெற்றி பெறுவார்கள். இது விவாதம் வேற மாதிரி போகுது, திசை மாதிரி போகுது. நீங்க பெரிய கஷ்டப்பட்டு தெரியாத நாட்டுக்கு உட்கார். எங்களுடைய வேட்பாளர் அருண் வாபஸ் பெற்றார். அது குதிரை பேரம் இல்லையா? சேர்த்திருக்கல, அது குதிரை பேரம் இல்லையா? அவருடைய மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்குது. யார் வாபஸ் எல்லாம் வாங்கல. அவர் முறையாக வேட்புமனு தாக்கல் செய்யவில்லை. அதன் மூலமாக அது இருக்கின்ற தேர்தல் அதிகாரி அந்த மனு நிராகரிக்கப்பட்டதா சொல்லிருக்காங்க. யார் வாபஸ் வாங்கல, அது குறிப்பா சொன்னா அப்ப வேட்புமனு பரிசீலிக்கும் போது திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுக வேட்பாளருக்கு தான் எங்களுடைய எனக்கும் என எதிர்த்து போட்டியிட்ட திராவிட முன்னேற்ற வேட்பாளர் பிரச்சனை ஏற்பட்டு இருந்தது. அவர்களை பத்தி அவருடைய வேட்பாளர் பத்தி நாங்க பொருட்படுத்தல. ஆக இதில் கூட இணைக்க கூடாது. ஆக அவை முன்னவர் பேசுறாருன்னா இருக்கின்ற கருத்து பேசினா பரவாயில்ல, இல்லாத கருத்து பேசினா அவை திசை திருப்பு போய் கொண்டிருக்கின்றது. ஒரு கட்சியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள்
எங்களோடு இருந்துகிட்டு இருக்கிறாங்க. திடீர் என்று எப்படி வேறு கட்சிக்கு மாறுவாங்க? நான் எந்த கட்சியும் குறிப்பிடல. எப்படி போய் கட்சியில் சேருவாங்க? இதுக்குள்ள விவரத்துக்குள்ள நான் போக அனுமதி இல்லை. இவ்வளவு பேர் நீங்க யார பேச விட போய் வேற யாரையாவது பேச விட்டோமா? அவருக்கு பதிலா இப்ப எதுக்கு நிக்கிறீங்க எல்லாரும்? பொதுக்கூட்டமா இது? என்ன பொதுக்கூட்டமா இது? உட்காருங்க, உட்காருங்க. உங்க கட்சி விலைக்கு என்ன பொதுக்கூட்டமான்னு கேக்குறேன். இது என்ன பொதுக்கூட்டம்? உட்கார சொல்லி எல்லாரும் என்னன்னு உட்கார சொல்லுங்க. இப்ப நீங்க சொல்றீங்க நாங்க இன்னொரு இடத்தை பார்க்க போறோம். போய் பார்க்க போற இடத்துல இதே சூழ்நிலைகள் வரும், இதே இடத்துல வரும். விவசாய நிலங்கள் இப்ப நீங்க எப்படி இருந்தாலும் நிலங்களுக்கு போவீங்க. அங்க போகும்போது இதே இவாலுவேஷன் நீங்க பண்ண வேண்டியிருக்கும். ப்ராகிரஸ் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் இந்த திட்டத்தை கைவிடுவது என்பது தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சிக்கும் அது நிச்சயமாக எதிரானதாக இருக்கும். அங்க பரந்தூர் விமான நிலையத்திற்கு அவர் பதிலளித்தது 48% நிலம் கையகப்படுத்திருக்கிறாங்க. அதில் 1702 ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட்டதாக அதற்கு உண்டான இழப்பீட்டு தொகை விவசாயிடத்தை கொடுத்தாச்சு. இப்போ 1702 ஏக்கரை விவசாயிக்கு கொடுப்பீங்களா, இல்லது வேறு திட்டத்துக்கு பயன்படுத்துவீங்களா, இல்லது விவசாயத்திலிருந்து அந்த தொகையை பெறுவீங்களா? அதற்கான மாற்று திட்டங்களை கண்டிப்பாக உருவாக்கப்படும். கையகப்படுத்த நிலம் குறித்து கண்டிப்பாக முதல்வர் ஆலோசித்து என்ன முடிவோ பின்னாடி எடுக்கப்படும். மாற்று தொழில் திட்டங்கள் மக்களை பாதிக்காதவாறு கையகப்படுத்தப்பட்ட நிலங்களில் செயல்படுத்தப்படும். இதன் மூலம் தொழில் வளர்ச்சி மற்றும் வேலை வாய்ப்பு, பொருளாதார வளர்ச்சி இப்பகுதியில் ஏற்படும். கடந்த கால ஆட்சியில நம்ம புரிஞ்சா பாத்துக்கணும். இஸ்லாமியின் பாதுகாவலர் பேசினாங்க. காகிதம் இல்லத்தவர்கள் எங்கள்கிட்ட தான் கடைசியா வந்து இஸ்லாமியர்கள் கொடுத்துட்டு போனாங்கன்னு பேசினாங்க. ஆனா முஸ்லிம் தீவிரவாதி என்று 5 முறை பேசினவர்கள் இந்த திமுக காரர்கள் என்பதை இந்த இடத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். முஸ்லிம் தீவிரவாதின்னு பேசியிருக்கிறாங்க. ஆதாரத்தோட சொல்றேன், ஆதாரத்தோட சொல்றேன். உட்காருங்க. நான் பத்திரிகையில் வரக்கூடிய செய்தியை சொல்லவில்லை. உட்காருங்க. சிஏஏ என்ற மக்கள் விரோத சட்டத்துக்கு எதிராக முந்தைய திராவிட மாடல் அரசில்தான் மாண்புமிகு முதல்வராக இருந்த அண்ணன் தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையில இதே பேரவையில எதிர்த்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது என்பதை நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். அடுத்து முஸ்லிம் தீவிரவாதிகள் என்று 5 முறை இங்கே கூறப்பட்டதாக நம்முடைய உறுப்பினர் சொன்னார். அப்படி எந்த ஒரு கருத்தும் இந்த அவையில் பதிவு செய்யப்படவில்லை. எனவே நீங்கள் அதை அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். தங்களுடைய தலைவர்கள் இஸ்லாமியர்களுக்கு என்னென்னலாம் செய்திருக்கிறார்கள், எவ்வளவு அரணாக இருந்திருக்கார் என்று அவர் பெருமைப்படுத்துவதில் எங்களுக்கு ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஏன்னா அந்தந்த கட்சி தலைவர் அப்படிதான் பெருமைப்படுத்துவார்கள், அதையும் எனக்கு மாற்றம் இல்லை. ஆனால் போகிற போக்கில் அனைத்தும் முஸ்லிம்களுக்கு பாதுகாப்பாக இருந்து அவர் சொன்ன வேண்டுகோளை எல்லாம் செய்த ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். இப்ப என்ன நடந்தது கேமரால காட்டினாங்களா தெரியல. அவர் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் தான் இடத்தை விட்டு வசந்தம் கார்த்திகேயன் அடிக்கிறதுக்கு பாஞ்சு வந்து ஏவா வேலைன்னா கட்டி பிடிச்சு அணை கட்டி தடுக்கிறார். மதிப்பிற்குரிய பூண்டி கலைவாணன் அண்ணன் அங்க இருந்து நடுகிறதுல இருந்து அடிக்கிறதுக்கு வராரு. இந்த உருட்டல் மிரட்டல்களாம் பதிப்படக்கூடிய கட்சி தமிழக வெற்றி கழகம் அல்ல. இதை போன்ற நாகரிகமற்று உருட்டுறது மிரட்டுறதுனாலதான் தமிழக மக்கள் தகுந்த தீர்ப்பு கொடுத்து அங்க உட்கார வச்சிருக்காங்க. தொடர்ந்து நான் பாத்துக்கிட்டே இருக்கிறேன். இந்த வேலை எங்ககிட்ட நடக்காது. ஒண்ணு, சபாநாயகருக்கு ஒரு மதிப்பு இருக்கு, சபாநாயகருக்கு ஒரு கண்ணியம் இருக்கு. அவர் எழுந்தா அனைவரும் அமரணும். இப்பவும் இதேதான், இப்பவும் அதேதான். உட்காருங்க, உட்கார்ந்து பேசுங்க, உட்காருங்க, உட்கார்ந்து பேசுங்க. முதல் முறை உறுப்பினர் பேசினா அவர் கருத்துக்கு அவர் பொறுப்பேற்றுக்குவாரு. அதுக்கு ஆதாரம் இல்லைன்னா அவை குறிப்பில் நீக்கலாம், அதுக்கு என்னவோ பேசலாம். நீங்கள் மேற்கொண்டு பேசுகிற விடயங்கள் ஆதாரப்பூர்வமாக இருந்தால் இருங்க, வந்து ஆதாரத்தை என்கிட்ட காட்டி விட்டு பேச நான் அனுமதி அளிக்கிறேன். இங்க இருக்கக்கூடிய மாண்புமிகு உறுப்பினர்கள் அனைவருமே சமூக நல்லிணக்கத்தின் மீது இயல்பாகவே நாம் அக்கறை வைத்திருப்பவர்கள், உருதாய் மக்களாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள். அரசியலிலே ஆளுக்கு ஒரு கூட்டணியில இருக்கலாம், ஆளுக்கு ஒரு கட்சிகளிலே இருக்கலாம், அது அவரவர் தனிப்பட்ட விருப்பங்கள், நிலைப்பாடு. ஆனால் உணர்ச்சிகரமான ஒரு விவகாரத்தில பொறுப்பற்ற முறையில கருத்துக்களை பதிவு செய்வதெல்லாம் நீங்கள் ஏற்கக்கூடாது. நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் அழகான பேர் வைக்கிறோம், புரியுதா உங்களுக்கு? நீங்க வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவோ விஷயத்துக்கு நல்ல நல்ல பேரை வைக்கக்கூடிய விஷயம் இருக்கட்டும், யார் வேணா வைக்கட்டுங்க, யார் வேணா வைக்கட்டும், பேர் வைக்கட்டும். ஆனா நான் ஒரு சமுதாயத்தில் பிறந்திருக்கிறேன், ஒரு சமுதாயம் சார்ந்தவனா இருக்கிறேன். 1999 என்னை பார்த்து, என் சமுதாயத்தை பார்த்து இஸ்லாமிய மக்கள் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருப்பாங்க. என் உணர்வை பேசுறேன், என் உணர்வை பேசுறேன். எங்க அண்ணன் தமிழ் அன்சாரியும்
பேராசிரியர் ஜவஹர்லால் அவர்களும் இது இல்லாத மாதிரி பேசுறாங்க. நீங்க மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் சொன்னது போல இந்த என்எல்சி 1300 கோடி கிட்ட அவங்களுடைய வருமானம் வருது. அந்த அவங்க சிஎஸ்ஆர் ஃபண்ட் எல்லாம் ஒரிசா, மத்திய பிரதேஷ், அந்த மாதிரி உத்தரப்பிரதேஷ் அங்கெல்லாம் தான் அவங்க அதை டெவலப் பண்ண வச்சுக்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டு கொடுக்கறது இல்ல. அவங்க சிஎஸ்ஆர் ஃபண்ட் வச்சு நமக்கு தடுப்பணைகள் கட்டி கொடுக்க சொல்லுங்க. பரந்தூர் மக்கள் எப்படி பாதிக்கப்பட்டு நம்ம இன்னைக்கு அவங்கள காப்பாத்தனமோ அதே மாதிரி என்எல்சி நிறுவனத்தினால பாதிக்கப்பட்டவங்களை கண்டிப்பா நம்முடைய அரசாங்கம் கைவிடாது. ஆனா நான் ஒன்னே ஒண்ணு மட்டும் கேட்டுக்கிறேன், என்எல்சி நிறுவனம் யாருடைய நிறுவனம்? அது ஒரு மத்திய அரசாங்கத்தோட நிறுவனம். நாங்க 3 மாதத்துல அந்த என்எல்சி வரல. இது பல ஆண்டுகளாக இருக்கக்கூடிய ஒரு நீடிக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. இன்னைக்கு கூட்டணியில யார் இருக்காங்க? அவங்களுமே அங்க மேல பேசி நம்ம தமிழ்நாட்டுக்கான பிரச்சனைகளை சால்வ் பண்ணி தரலாமே. கண்டிப்பா உயர்மட்ட குழு கேட்டிருக்காங்க. அதற்கான நடவடிக்கை நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அங்க இருக்க மக்களை கைவிட மாட்டார். அரசியல்வாதி கையில இருக்கு. அது எந்த கட்சி கூட சொல்லணும்னு நான் சொல்ல விரும்பல. மக்களுக்கு தெரியும். அது முன்னாள் அமைச்சர்களா இருக்கலாம், முன்னாள் எம்எல்ஏக்களா இருக்கலாம், இல்ல அவங்களுடைய கண்ட்ரோல்ல அரசனுடைய பிரச்சனை என்னன்னு சொல்லிடுறேன். அமைச்சர் தெளிவா பேசுவார், அவருடைய உரையில பேசுவாரு. நாங்க புதியவர்கள் 100 நாள் தான் ஆச்சு. இங்க இருக்கக்கூடியவர்கள் யாரும் மைன்ஸோ இல்ல மணல் தொழிலோ செய்யவில்லை. யாருமே செய்யவும் போறதில்லை. உறுதியா சொல்றோம், எந்த தொழிலும் செய்ய போறதில்லை. அப்ப இன்க்ளூடிங் பிஎம்கே சொல்லிட்டு இருக்காங்க லிக்கர் எப்படி குறைக்கணும், லிக்கர் எப்படி குறைக்கணும்னு. டாஸ்மார்க்கை பத்தி பேசுவாங்க. ஆனா அந்த டாஸ்மார்க் பின்னாடி நடத்திருக்க நிறுவனங்களுடைய உரிமையாளர் யாரு, பினாமி நிறுவனம் யாருன்னு நீங்க பேசணும். அமைச்சருக்கும் சரி அரசுக்கும் சரி என்ன சிக்கல் அப்படின்னா, ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரியும். அது மணல் குவாரியா இருக்கட்டும், அது மலைகளா இருக்கட்டும், அந்த மலைகள்லாம் கண்ட்ரோல் யார் பண்றதுன்னா கேட்டா சொல்லிடுவாங்க எங்க கிட்ட ஆதாரம் இருக்கா. ஏன்னா அவங்க பேர்ல வச்சுக்கிறதே கிடையாது. நான் யார பத்தி பேசலையே, நீங்க பேசுறீங்க. நீங்க பேசுங்க. நாங்க பொருளாதார கொள்கையை பேசிட்டு இருக்கோம். ஏன் ஜி ஸ்கொயர்னா அண்ணன் எந்திரிக்கிறாரு, மலை பத்தி பேசினா அண்ணன் எந்திரிக்கிறாரு. ஏன் அதிகாரத்தை அதாவது தேர்தல் வெற்றி பெற்று வந்த பிறகு நிறைய பேர் சொல்லுவாங்க என் பேர்ல ஒண்ணுமே இல்ல. ஆனா அவங்களுடைய குடும்பத்தில் இருக்கவங்க பேர்ல மெடிக்கல் காலேஜ் இருக்கும், இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கும். இது எல்லாம் எங்க இருந்து வந்துச்சுன்னா இந்த மாதிரி மலைகளையும் இந்த மாதிரி மைன்ஸ்லயும் பினாமிகளை போட்டு அதுல இருந்து சட்டம் சொல்லுது 10 அடி எடுக்கணும்னா 50 அடி கல் எடுக்கிறது, 50 அடி இடத்துல 200 அடி கல் எடுக்குது. என்னென்ன ஃபைன் போட்டுக்குவாங்க. கூடு சீக்கிரத்துல முதலமைச்சர் பண்ணுவார், எல்லாத்துக்கும் ஃபைனும் போடுவாரு, கைதும் பண்ணுவாரு, எல்லாமே நடவடிக்கை இருக்கும். ஆட்சியில் இவங்க தான் இருப்பாங்களாம். அதுக்கு லைசன்ஸ் கொடுக்கறது இவங்க தானா, மைன்ஸோட லைசன்ஸ் கொடுக்கறது இவங்க தானா, அவங்க குடும்ப உறுப்பினர்களும் தொழில் பண்ணுவாங்களா. ஆனா ஆதாரம் இருந்தா சொல்லுங்க, ஆதாரம் இருந்தா சொல்லுங்க. மாண்புமிகு அமைச்சர்களே, முதல் இந்த பினாமியை புடிச்சு உள்ள தூக்கி போடுங்க. முன்னாள் அமைச்சர் அப்படிதான் மதுரையில் ஒருத்தர் மைன்ஸை கண்ட்ரோல் பண்ணாரு. டெபாசிட் வாங்கல, மதுரையில் ஜெயிச்சுட்டு வந்திருக்காரு. மதுரையில் ஏன் தெரியுமா ஜெயிச்சாங்க? முன்னாள் அமைச்சர் மதுரை இருக்க எல்லா மைன்ஸையும் கண்ட்ரோல் பண்ணாங்க. அதனாலதான் அவர் இன்னைக்கு சட்டசபைக்கே வர முடியல. ஆதாரம் இருக்கா, ஆதாரம் இருக்கான்னா 30 வருஷத்துக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் சைக்கிள்ல அரசியலுக்குள்ள வந்தாங்களோ, இன்னைக்கு யார் யாரெல்லாம் மெடிக்கல் காலேஜ் கட்டிருக்காங்களோ, யார் யாரெல்லாம் இன்ஜினியரிங் காலேஜ் கட்டிருக்காங்களோ, யார் யாரெல்லாம் பெரிய பெரிய பங்களா அரசியல் பேர் கட்டிருக்காங்களோ, அங்கதான் உண்மையான ஆதாரம் மக்கள் பார்வையில் இருக்கு. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, ஒரு பொருள் குறித்து ஒரு சந்தேகத்தை சம்பந்தப்பட்ட அமைச்சரிடத்திலே கேட்டார்கள். அதுக்கு ஒரு விளக்கம் அவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த விளக்கம் போறவில்லை என்று நம்பர் சொன்னாக்கா அதுக்கு இன்னும் ஒரு விளக்கம் கூட, ஒரு அமைச்சர் என்பது கூட்டு என்றால் யாருனாலும் பதில் சொல்லலாம், அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. பொதுப்பணித்துறை அமைச்சர் அதற்காக பதில் சொல்ல வந்த நிலையில நான் குறிப்பாக சொல்றேன், மதுரையில் முன்னாள் அமைச்சர் அவர்கள் அங்க இருக்கிற குவாரிகள்லாம் கட்டுப்படுத்தி வைத்த காரணத்தினால்தான் இன்றைக்கு அவருக்கு உள்ளே வரவில்லை என்று குறிப்பிடுவது யாரை குறிப்பிடுகிறார்? மாண்புமிகு பேரவைத் தலைவர். யாராவது இந்த பகுதியில் இருப்பவர்கள் யாராவது குறிப்பிட்ட அமைச்சர்கள் மீது நேரடியாக குற்றச்சாட்டு சொல்ல அவங்க சொல்லலாம். நாங்க யாரும் அது குற்றச்சாட்டை சொல்ல நேரடியா, நான் யார் பேரையும் சொல்லல, நான் யார் பேரையும் சொல்லலன்னு சொல்லிட்டு பங்களா கட்டி இருக்கிறார்கள், பொறியியல் கல்லூரி வைத்திருக்கிறார்கள், காலேஜ் வைத்திருக்கிறார்கள், குவாரி வைத்திருக்காரு எப்படி சொல்லலாம்? யார் வச்சிருந்தா சொல்லணுமா இல்லையா? யார் வச்சிருக்காரு பட்டி போனமா இல்லையா? ஒன்று. பொதுவாக பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் தான் எப்பொழுது பார்த்தாலும் அரசியல் ரீதியாக உள்நோக்கத்தோடு நீங்கள் பேசுறீங்களே ஒழிய நாங்க என்ன உள்நோக்கத்தோட பேசுறோம்? சம்பந்தப்பட்ட பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆக பிரச்சனைகள் என்று வருகிற பொழுது அங்க எல்லாரும் எழுந்திருக்கிற போது எங்காலுங்க மரக்கட்டையா உட்கார்ந்து இருக்க முடியும்? இந்த சபையை நடத்துவதற்கு உங்களுக்கு முழுமையாக ஒத்துழைக்க வேண்டியவர்கள் ஆளுங்கட்சி தான்.
நாங்க கேள்வி கேட்போம், வரவேற்று தான் கேள்வி கேட்போம். கேள்வி கேட்கறது வராத போற்றி போற்றி சொல்றதுக்காக நாங்க வந்திருக்கிறோம். நாங்க சொல்லுகிற குற்றச்சாட்டாக இருந்தாலும் சரி, அல்லது எங்களுக்கு கேள்வியாக இருந்தாலும் சரி, அல்லது வேண்டுகோளாக இருந்தாலும் சரி, அதற்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை ஆளுங்கட்சிக்கு உண்டு, அமைச்சர்களுக்கு உண்டு. ஆனா கட்டுப்பாடு அவளுக்கு இன்னும் மிக தேவை. அதை விட்டுட்டு கட்டுப்பாடு இல்லாம நீங்க 19 நீங்க பேசிட்டு எங்க மேல குற்றச்சாட்டு வைக்கிறது எந்த விதத்துல நியாயம்? நான் கேட்கிறேன். நீங்க வரலாறுலாம் தெரியாம வந்திருப்பீங்க அப்படின்னு. எந்தெந்த ஆட்சியில என்னென்ன ஜிஓ பாஸ் பண்ணாங்க, 2021 திமுக வந்த பிறகு உங்களோட நிலைப்பாடு எப்படி மாறுச்சு, எல்லா டாக்குமெண்ட்டும் நாளைக்கு உங்ககிட்டயே நான் வந்து கையில கொடுக்கறேன். அதாவது திமுக எப்பயுமே ஆளுங்கட்சியா இருக்கும் பொழுது ஒரு நிலைப்பாடு, எதிர்கட்சியா இருக்கும்போது ஒரு நிலைப்பாடு வைப்பாங்க. அது ஒரு உதாரணம் சொல்லிடுறேன், அவர்கிட்ட இருந்தே சொல்லிடுறேன். பொறுமையா இருந்து கேட்பாரு நினைக்கிறேன். ஏன்னா அவர் 15 நிமிஷம் பேசும்போது நாங்க ரொம்ப பொறுமையா இருந்து கேட்கிறோம். அப்ப ஏன்னா அந்த பொறுமை எங்களுக்கு ஏன் அதிகமா வரலன்னா, நிறைய பொய்களை கேட்கும்போது நாங்க டக்குன்னு எந்திரிச்சு ஐயோ பொய்ன்னு சொல்லக்கூடிய இடத்துல நாங்க இருக்கிறோம். அதனாலதான் நாங்க டக்குன்னு எந்திரிக்கிறோம். அதனால உண்மைக்கு மாறான, அதுலயும் ஒரு வார்த்தை இருக்கு, உண்மைக்கு மாறான. அப்ப 2020 திமுக பத்தி என்கிட்ட சொல்ல வேணாம். திமுக ஒவ்வொரு பூத்தோட ஸ்ட்ரென்த் எனக்கு தெரியும், திமுக வலு என்னன்னு தெரியும், வீக்னஸ் என்னன்னு எனக்கு தெரியும். அதாவது 8 வழிச்சாலைக்காக மிகப்பெரிய போராட்டத்தை பண்ணாங்க திமுக. எல்லா போராட்டங்களையும் பின்னாடி இருந்து நானும் வேலை செஞ்சேங்கிற முறையில எனக்கும் தெரியும். அருள் அவர்கள் வச்சுதான் 8 வழி சாலைக்கு எதிராக முன்னாள் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் போராட்டத்தை நடத்தினதே. அந்த போராட்டத்தை பிளான் பண்ணது நானும் ஒரு ஆள். அதனால சொல்றேன், எனக்கு நல்ல நினைவு இருக்கு. அப்ப அந்த போராட்டம் கடுமையாக 8 வழி சாலைக்கு எதிராகவும் விவசாயிகளுக்கு எதிராக இருக்கும் மிகப்பெரிய போராட்டத்தை மேற்கொண்டு அன்றைக்கு இருந்த ஆட்சி அப்படியே கைவிடப்படுற மாதிரி ஸ்டாப் பண்ணாங்க. ஆனா திமுக ஆட்சிக்கு வந்த உடனே எந்த 8 வழி சாலைக்கு எதிராக போராடினார்களோ அதே அமைச்சர் பேட்டி கொடுத்தாரு, நாங்க 8 வழி சாலைக்கெல்லாம் போராடவே இல்லை. அவருடைய பேட்டி இன்னைக்கு இருக்கு. நான் நாளைக்கு உங்ககிட்டே ப்ரூஃப் தரேன். உங்களுக்கு ஆதாரம் தானே வேணும், டிவி வேணா வச்சிருங்க, மாண்புமிகு சபாநாயகர், நான் போட்டு காமிக்கிறேன் இங்கே. அப்ப எதிர்கட்சியா இருந்த ஒரு நிலைப்பாடு, ஆளுங்கட்சியாக ஆன பிறகு ஒரு நிலைப்பாடு. இப்ப கூட நாங்க சொல்லாமே, பரந்தூர்ல திமுக தான் ஜிஓ போட்டாங்க, திமுக தான் நிலம் கைப்படுத்திட்டாங்க, எங்க தலைவர் அழகா வந்து ஒண்ணுமே இல்லாம, அது வந்து நம்ம எதிர்கட்சியா இருக்கும் போது நம்ம ஒரு போராட்டம் நடத்தணும். இன்னைக்குதான் நமக்கு ஏர்போர்ட் வேணுமே, எந்த பிரச்சனையும் இல்லாம இன்னொரு லேண்டை ஏன் பார்க்கணும்? நம்ம அமைச்சர்கிட்ட நம்ம எம்எல்ஏ சொல்லி ஒரு ரகசியமா சொல்லி நீங்களும் கொஞ்சம் லேண்ட் வாங்கிக்கோங்க, நம்ம ஒரு 10 வருஷத்துல அந்த இடத்துல ஏர்போர்ட் கட்டிடலாம் அப்படி நீங்க முதலமைச்சர் ரியல் எஸ்டேட் தொழிலும் பண்ணிருக்கலாம். ஆனால் சொன்ன வார்த்தைக்காக விவசாயிகளுக்காக திமுக கொண்டு வந்த திட்டத்தை இன்னைக்கு விவசாயிகளுக்காக கேன்சல் பண்ணப்பட்டார்ல, அதுதான் எங்க முதலமைச்சர். இதுதான் விவசாயிகள் பச்சை துண்டு போட்டு பச்சை சட்டை போட்டா விவசாயிகள் கூட நிக்கிறது இல்ல, பாலிசியில விவசாயிகள் கூட பிரச்சனை தைரியமா ஒரு திட்டத்தை கேன்சல் செய்யக்கூடிய ஒரு முதலமைச்சர், தைரியமா எங்கள் முதலமைச்சர் விவசாயிகளுக்காக நாங்க சொல்ல முடியும். குறிப்பா சொல்லணும்னாக்கா சேலம் மாவட்டத்தில் 37 கிலோமீட்டர் தூரம், அதே போன்ற தருமபுரி மாவட்டத்தில் பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னாக்கா ஏறத்தாழ 13 கிலோமீட்டர். அதுல பெரும்பான்மையாக போனது எங்க திருவண்ணாமலை மாவட்டம் தான். இந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் 85% மக்கள் நிலத்தை கொடுத்துக்க ரெடியா இருந்தாங்க. என்ன காரணம்னா, ஒரு ரோடு வந்தாதான் அந்த பகுதி பூரா வளர்ச்சி பெறும். அது சென்னையிலிருந்து நேரா சேலத்துக்கு போது அந்த பகுதியில் வந்து தொழிற்சாலை வளரும், பொருளாதாரம் வளரும். அப்ப இருந்த சட்டமன்ற உறுப்பினர் முழு ஒத்துழைப்பு தந்தாங்க, சீஃப் செக்ரட்டரி சொன்னாங்க. அந்த அடிப்படையில் இதே சட்டமன்றத்தில் பேசுற குறிப்பு எடுத்து பாருங்க. எதிர்கட்சியின் சார்பாக பேசிய எங்களுடைய அண்ணன் மு.க. ஸ்டாலின் என்ன பேசியிருக்கிறார் சொன்னா, தேதியை பொறுத்தளவுக்கு எங்க தோழமை கட்சியோடு நாங்கள் சேர்ந்து இந்த 8 வழி போராட்டத்தில் நாங்கள் போராடி கொண்டிருந்தாலும் கூட நாங்கள் ரோடு போடுவதற்கு எதிர்ப்பானவர்கள் அல்ல. விவசாயிகள் பிரச்சனை அதிகமா இருக்கிறது. ஆனால் முதலமைச்சராக இருக்கிற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விவசாயிகளை கூப்பிட்டு பேசி அமைதிப்படுத்திவிட்டு ஒரு வழிகாணுங்கள் என்று பேசியிருக்கிறது. நாளைக்கு எடுத்து சட்டமன்றத்தில் பாருங்க. சட்டமன்றத்தில் பேசின பேச்சு இந்த பேச்சு வேறுமல்ல. நாங்க சாலைக்கு எதிரானவர்கள் அல்ல. ஆக இந்த சாலை போடுவது என்பது இப்ப வர அரசாங்கத்துக்கும் சொல்றேன், நாங்க இருந்த அரசாங்கத்துக்கும் தான் சொல்றேன், சாலை போடுவதன் மூலமாகத்தான் அந்த பகுதி பொருளாதார வளர்ச்சி ஏற்படும். விவசாயிகளை பிரச்சனை தீர்த்து விட்டு போடணும்ன்றதான் எங்களுடைய நோக்கமாக இருந்த ஒழிய அதற்கு எதிர்ப்பாக நான் இல்லை. இங்க இருக்க சட்டமன்ற உறுப்பினர் வந்து கேட்டாரு, ஆந்திராக்கு வந்து எல்லாமே போகுது அப்படின்னு சொல்லி. இது எப்படிப்பட்ட ஒரு நரேட்டிவ் என்றது எனக்கு தெரியவில்லை. ஏன்னா முதலீடு எப்படி நடந்ததுன்னு தெரிஞ்சதுன்னா இந்த மாதிரி ஒரு கேள்வியே வராது. ஒரு பட்டனை தட்டின உடனே இன்னொரு ஸ்டேட்டுக்கு ஒன்றும் போகாது. MOU சைன் பண்றதுக்கு முன்னாடி, ஃபார் எக்ஸாம்பிள், நீங்களே ஒரு ரியல் எஸ்டேட் வாங்குறீங்கன்னா
அந்த ரியல் எஸ்டேட் இடத்துக்கு பக்கத்துல தண்ணி இருக்கா, இல்ல காலேஜ் இருக்கா, ஸ்கூல் இருக்கா, எல்லாத்தையும் செக் பண்ணி தான் வாங்குவீங்க. அதுக்கப்புறம் தான் எல்லாமே நடக்கும்.